Hollow metal sphere of radius r is uniformly charged. The electric field due to the sphere at a distance r from the center. Direct derivation question. நம்ம டெரிவேஷனும் பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஹாலோ மெட்டல் ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன தெரியும், இங்கே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மாக இருக்கும் பொழுது ஃபார் அன் அவுட் சைட் பாயிண்ட் நம்ம என்னப்பா கண்டுபிடிச்சோம், ஃபார் அன் அவுட் சைட் பாயிண்ட் E at P will be equal to what, KQ by R square. ஏன்னா இங்கே வந்து ஷெல் பிஹேவ்ஸ் லைக் ஏ பாயிண்ட் சார்ஜ்னு படித்தோம். அண்டு ஆன் த சர்ஃபேஸ் பார்க்கும்பொழுது என்னது, KQ by capital R. கரெக்டாக இது மேக்ஸிமம் வேல்யூ. அண்டு இன்சைடு வந்து என்னது, இட் இஸ் 0. கரெக்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏன்னா எல்லா சார்ஜ் வெளியில் இருக்கிறதுனால இதை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டரில் ப்ரூவ் பண்ணோம். ஸோ நமக்கு கிராஃப் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், கிராஃப் வந்து ஏன்னா கிராஃபில் ஈஸியாக உங்களுக்கு அந்த இது புரியும். R ஈக்குவல் டு ஆர் வரைக்கும் என்னது 0, கரெக்டாக. அதுக்கப்புறம் இது மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த R. கரெக்டா. இப்போ என்னது, இன்சைடுக்கு வந்து 0 அண்ட் அவுட் சைடு வந்து என்னது, E இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு the distance. இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சதுனால 0 as R increases from R is less than R and decreases or R increases from R greater than R. இந்த ஆப்ஷன் தான் வரும். பட் இருந்தாலும் அதில் அடுத்ததெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். 0 as R increases R less than R கரெக்ட். பட் இன்க்ரீசஸ் வராது இல்லையா, ஏன்னா அவுட் சைட் பாயிண்ட்டுக்கு இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆர். ஸோ இட் ஓன்ட் கம், இது வராது. டிக்ரீசஸ் அஸ் ஆர் இன்க்ரீசஸ் கண்டிப்பாக கிடையாது, 0 இல்லையா. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வராது. அப்போ ஆப்ஷன் இஸ்